गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्यद्वरदवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रवकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। பராசர மகர்ஷி தத்துவவித் அக்ரேசரர் அப்படின்னு கொண்டாடப்படுறார் நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்தில். தத்துவவித் அக்ரேசரர் அப்படின்னா தத்துவத்ரயம் இருக்கிற மூன்று உண்மை பொருள்கள், சேதன அச்சேதன ஈஸ்வரர்கள் அப்படின்ற இந்த மூணு பொருள்களை பற்றி தெளிவான ஞானத்தை பெற்றவர் பராசர மகர்ஷி. அப்பேற்பட்ட பராசர மகர்ஷியாலே சொல்லப்பட்டது இந்த விஷ்ணு புராணம் அப்படின்றத நேற்றைய தினம் பார்த்தோம். நம்முடைய சம்பிரதாயத்தில் விசேஷித்து நம்முடைய ஆச்சாரியரான ராமானுஜாச்சாரியர் இந்த விஷ்ணு புராணத்தை ரொம்ப ஆதரித்தார். எதனால அப்படி ஆதரணம் அப்படின்னா, அவருடைய மானசீக குரு ஆச்சாரியரான ஆளவந்தார் அப்படின்ற அந்த மகாச்சாரியர் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்துல மற்ற எந்த புராணத்தை பத்தியும் பேசாம, இதிகாசங்கள் பத்தி நேரா அதை ஸ்துதி பண்ணாம இந்த விஷ்ணு புராணத்துடைய ஸ்துதியை அங்க பண்ணியிருக்கார். மற்ற எந்த கிரந்தத்துக்கும் இல்லாத ஒரு வைபவம் அப்படின்னா இந்த விஷ்ணு புராணத்துக்கு உண்டு அப்படின்னு காட்டிருக்கார் ஆளவந்தார். தத்வேன யஷ் சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க ததுபாய கதீருதாரஹ சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்திலே பல ரத்னங்கள் சொல்லப்படுறது உண்டு, 3 ரத்னங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அதுல புராணங்களுக்குள்ளே இது புராண ரத்னம் அப்படின்னு காட்டப்படுறது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல 3 ரத்னங்கள், ஒவ்வொரு ஸ்ரீ வைஷ்ணவரும் அணிய வேண்டிய 3 ரத்னங்கள் அப்படின்னு காட்டும். எது சுவாமி? விரல ஒண்ணு, காதுல ஒண்ணு, நெத்தியில ஒண்ணு, இல்ல கழுத்துல ஒண்ணு, அந்த மாதிரி என்ன ரத்னங்கள் அப்படின்னா 3 ரத்னங்கள். மந்திரங்களுக்குள்ளே ரத்னம், மந்திர ரத்னம்னு சொல்லப்படுற துவய மகாமந்திரம். ஆச்சாரியன் பக்கத்துல போய் பஞ்சசம்ஸ்காராதிகள் எல்லாம் பெறச்சே அந்த ஆச்சாரம் உபதேசிக்கக்கூடிய மந்திரம் துவய மகாமந்திரம், அதுக்குதான் மந்திர ரத்னம்னு பேர். புராணங்களுக்குள்ளே ரத்னமானது இந்த வைஷ்ணவமான புராணம். அதேதான் ஆளவந்தார் தம்முடைய ஸ்தோத்திரத்துல சொல்றார், அதாவது நிரமிமித புராண ரத்னம் அப்படின்னு. 3வது அந்த புராண ரத்னம்னு கொண்டாடுற அந்த ஸ்தோத்திரம் இருக்கிறது இல்லையா, ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திரம், 65 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு ஸ்தோத்திரம், அதுக்கே ஸ்தோத்திர ரத்னம்னு. அப்ப 3 ரத்னங்கள் நம் சம்பிரதாயத்துல கொண்டாடப்படுறது, புராண ரத்னம், மந்திர ரத்னம், ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு. இந்த 3 ரத்னங்கள் யார் ஒரு பக்கத்துல இருக்கிறதோ அவனை போல தனிக்கர் இந்த லோகத்திலேயே கிடையாது அப்படின்ட்டு நம்முடைய பெரியவர்கள். அப்பேற்பட்ட இந்த புராண ரத்னத்தை பத்தி எம்பெருமானார் அந்த ராமானுஜருக்கு மிகவும் ஆதரம், பிரீத்தி ஆனபடியாலேயே தான் தம்முடைய சிஷ்யரை கொண்டு, அதாவது இந்த பிள்ளான், திருக்குறுகை பிரான் பிள்ளான் அப்படின்ற அந்த சுவாமி தன்னுடைய ஞான புத்திரன் அப்படின்னு அபிமானித்தவர். அந்த பிள்ளானை கொண்டு திருவாய்மொழிக்கு ஒரு வியாக்கியானத்தை பண்ணி வச்சார் எம்பெருமானார். ராமானுஜர் நேர திருவாய்மொழிக்கு எந்த திவ்ய பிரபந்தத்துக்கும் வியாக்கியானம் பண்ணல. காரணம் என்னன்னா, ராமானுஜரை எழுதிட்டார், இதுக்கு மேல ஒரு வியாக்கியானம் கிடையாதுன்னு நிறுத்துடுவா. ஆனபடியால தாம் அந்த வியாக்கியானங்கள் பண்ணாம தன்னுடைய சிஷ்யரை விட்டு அந்த வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி வச்சார். அப்படி வியாக்கியானத்தை பண்ணி வைக்கிறச்சே திருக்குறுகைப்பிரான் பிள்ளான் அப்படின்ற தன்னுடைய ஞான புத்திரனை கொண்டு ஒரு வியாக்கியானத்தை பண்ணி வச்சார் திருவாய்மொழிக்கு. முதல்ல நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வந்த வியாக்கியானம் இந்த 6000 படி அந்த பிள்ளான் அருளி செய்த அந்த வியாக்கியானம். அதுக்கு 6000 படி வியாக்கியானம். படின்னா 32 எழுத்துக்கள். அந்த
32 இன்டூ அது 6000 அப்படின்னா எத்தனை எழுத்துக்கள் வருதோ துல்லியமா அத்தனை எழுத்துக்கள் இருக்கும் அந்த வியாக்கியானத்துல அப்படின்னு. நம்மளாம் படிக்கிறச்ச எத்தனை எழுத்துக்கள் படிச்சோன்றது நமக்கு ஞாபகம் இருக்காது. எழுதினவா இத்தனை எழுத்துக்கள் முடிச்சிருக்கேன் அப்படின்னு அவ ஞாபகம் வச்சுட்டு மொத்த கிரந்தத்தை அதுக்குள்ள முடிச்சிருப்பா. அதுதான் அவளுக்கும் சாமர்த்தியம். அப்ப அந்த 6000 படி அப்படின்னு சொல்லப்படுறதே அந்த 6000 படின்னு ஏன் உண்டாச்சுன்னா எம்பெருமானார் ஏன் இந்த 6000 நியமிச்சார்னா இந்த விஷ்ணு புராணத்தினுடைய சங்கிய, விஷ்ணு புராணத்துடைய கிரந்த சங்கிய 6000. அந்த விஷ்ணு புராணத்துல இருந்த ஆதர அதிசயம் ஆனபடியால அந்த திருவாய்மொழிக்கும் அது 6000 சங்கியில இருக்கணும். முதல்ல வரக்கூடிய வியாக்கியானம் 6000 சங்கியில இருக்கணும் அப்படின்னு தான் நியமிச்சார். அது இல்லாம அவருக்கு என்ன ஞானம் இல்லையா? 6000 இல்லாத 36,000 சொல்றதுக்கு அவருக்கு ஞானம் இல்லையா? அவர் விரிச்சு சொல்றதுக்கு அவருக்கு முடியாதா? சாமர்த்தியம் எல்லாம் உண்டு. ஆனா இந்த கிரந்தத்துல இருக்கக்கூடிய ஆதராதிசயம் இந்த ஸ்லோக சங்கியில இந்த கிரந்த சங்கியிலேயே அதுவும் வரணும் அப்படின்றபடியாலே 6000 படி அந்த திருவாய்மொழி வியாக்கியானம் முதல்ல உண்டாச்சு. அதுவும் இல்லாம இந்த பராசர மகர்ஷி பத்தி நேத்தி பார்த்தோமே, அந்த பராசர மகர்ஷி இந்த விஷ்ணு புராணத்தை கொடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தன்னுடைய திருவுள்ளத்துல கொண்டவரான ஆளவந்தார். நமக்கு எல்லாம் இந்த சரித்திரம் அநேகமா கேள்விப்பட்டிருக்கோம் நம்புறேன். ஆளவந்தார் பரமபதிக்கிறச்சே எம்பெருமானார் பக்கத்துல இல்ல, பெரிய நம்பிகள் பக்கத்துல இல்ல. எம்பெருமானார் ராமானுஜர் அவரை ஆசிரியக்கணும் போனவர் ஆளவந்தாருடைய சரம திருமேனியை தான் பார்த்து தரிசிக்க பிராப்தமாச்ச வழியா அவர் ஜீவித்த காலத்துல அவரை சேவிச்சதா சேவிக்க முடியல அவரால். அது பெரிய வருத்தம் ராமானுஜருக்கு. ஐயோ அவர் ஜீவித்த காலத்துல அவர் ஆச்சாரனை கொள்ளணும்னு பார்த்தோம், ஆனா நான் போய் சேர்றதுக்குள்ள அவர் பரமதிச்சுட்டாரே அப்படின்ற குறை இருந்தாலும் அந்த சரம விமல திருமேனி அப்படின்னு சொல்லுவா. அந்த கடைசி அந்த சரம திருமேனியை அங்க ஏழை பண்ணிருக்கிறச்சே அந்த ஆளவந்தார் திருக்கையில 3 விரல் மடங்கி இருந்தது அப்படின்னு காட்டுறோம். ராமானுஜர் போனவர் முதல்ல ஆளவந்தாரை சேவிக்கிறார். இந்த விரல் 3 மடங்கி இருக்கிறதே இவர் திருமேனியே அப்படி இருக்குமா இல்ல ஏதா காரணத்தால அப்படி மடங்கி இருக்கா அப்படின்னு கேட்கவே 3 ஆசைகள் இவர் நிறைவேறாத ஆசைகள். அந்த 3 ஆசைகள் உங்ககிட்ட தெரிவிக்க சொன்னார். அந்த மாதிரியா இருக்கிற 3 ஆசைகள், ஒன்னு இந்த பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதபரமான வியாக்கியானம் எழுதணும், அதுவும் போதாயன விருத்தி கிரந்தத்தை கொண்டு எழுதணும், அது முதல் ஆசை. 2வது இந்த திருவாய்மொழிக்குண்டான வியாக்கியானங்கள் எல்லாம் இயற்றணும், திருவாய்மொழி முதலான திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் பண்ணணும். 3வது அந்த நம்மாழ்வாருடைய பேர் பராங்குஷன் அப்படின்னு இந்த அதாவது அது இருக்கட்டும், அந்த நம்மாழ்வாருடைய திருவாய்மொழிக்கு வியாக்கியானம் பண்ணணுன்றது 2வது. 3வது சொன்னா இந்த விஷ்ணு புராணத்தை பண்ணவர் பராசர மகர்ஷி, அதே மாதிரி பிரம்மசூத்திரத்தை பண்ணவர் வேதவியாச மகர்ஷி. இவா 2 பேரும் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு அவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணியிருக்கான். இந்த விஷ்ணு புராணம் அப்படின்றத கொடுத்து பிரம்மசூத்திரன்றதை கொடுத்து அவ்வளோ பெரிய உபகாரம் பண்ணியிருக்கா. அப்ப அந்த உபகாரத்தை ஸ்மரணம் பண்ணணும்னா அந்த பெரியவர்களுடைய பேரை நம்முடைய குழந்தைகளுக்கு வைக்கணும். எப்படியான அந்த அதாவது அந்த பேர் இந்த ஜகத்துல நல்லா நிலை நிற்கணும் அப்படின்றத அவர் ஆசையா கொண்டிருந்தார் அப்படின்னு சொன்னார். சரி, ஆளவந்தாருடைய அனுகிரகம் இருந்தா நான் அதை பூர்த்தி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு எம்பெருமானார் அங்கே சபதம் பண்ணார். அந்த மாதிரி வந்த முதல் வியாக்கியானம் தான் திருவாய்மொழிக்கு இந்த 6000 படி அதாவது 6000 படி இந்த வியாக்கியானம் திருவாய்மொழி வியாக்கியானம். அப்போ ஒரு ஆசை நிறைவேற்றிட்டார். 2வது ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பெரிய வியாக்கியானம் பிரம்மசூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைதபரமா வியாக்கியானம் பண்ணினார், அது நிறைவேறிடுச்சு. 3வது இருக்கிறத அது காத்திருந்தார், எப்போ இதுக்கு சமயம் வருது, இந்த வேதவியாசருடைய பேர் பரவணும், பராசர மகர்ஷியுடைய பேர் பரவணும், இதுக்கு என்ன காலம் அப்படின்னு பார்த்திருந்தவர். கூரத்தாழ்வான் அப்படின்ற தன்னுடைய சிஷ்யனுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கவே ஒருத்தருக்கு பராசர பட்டர்னு பேர் சாத்தினார், இன்னொருத்தருக்கு வேதவியாச பட்டர்னு பேர் சாத்தினார். அப்போ அந்த 2 குழந்தைகள் ரொம்ப தேஜஸோட கூடினவா 2 பேரும், பராசர பட்டர் வேதவியாச பட்டர் அப்படின்னு 2 பேரும் ரொம்ப பிரபாவசாலிகளான ஆச்சாரியர்கள் நம்முடைய ஸ்ரீ சம்பிரதாயத்துல. அவ 2 பேரும் அந்த பெருமை அந்த அந்த பிரசித்தியோட நின்னுட்டாரோ இல்லையோ, அந்த கியாத்தியோட நின்னுட்டாரோ இல்லையோ. பராசர பட்டர் வேதவியாச பட்டர்னு பேர் சொல்ற சேவை அந்த 2 பேருடைய அந்த ரிஷிகளுடைய பேர் நின்னுடுச்சு அப்படின்னு ஆளவந்தாருடைய 3 ஆசைகளை நிறைவேற்றின பெருமை எம்பெருமானாருக்குன்னு பாக்குறோம்னா, அப்போ இந்த பராசரர் பேர்ல அந்த பெரியவர்களுக்கு எல்லாம் எத்தனை ஆசை இருந்திருக்கு, அவர் பண்ண இந்த விஷ்ணு புராணத்தின் பேர்ல எத்தனை ஆசை இருந்திருக்கு நமக்கு எத்தனை தெரியாது. அப்பேற்பட்ட இந்த விஷ்ணு புராணத்துல புராணத்தினுடைய லட்சணங்கள் பூர்த்தியா இருக்கிறது. புராணம்னா எப்படி இருக்கணும், சர்கஸ்ச பிரதிசர்கஸ்ச வம்சஹ மன்வந்தராணிச்ச ததானு சரித வம்சானு சரிமம் செய்வ புராணம் பஞ்சலட்சணம் அப்படின்னு ஒரு லட்சணத்தை காட்டுறேன். புராணம்னா 5 விஷயங்களை நமக்கு சொல்லணும், கட்டாயமா சொல்லணும். என்ன 5 லட்சணம் அப்படின்னா 5 விஷயங்கள்னா, முதல்ல சிருஷ்டி எப்படி ஆச்சுன்ற விஷயத்த சொல்லணும். 2வது இந்த
பிரதிசர்க்கம் அப்படின்னா லயம், சம்ஹாரம் எப்படி நடக்கிறது அப்படின்றத சொல்லணும். ஸ்திதி இருக்கவே இருக்கு. மூன்றாவது அந்த ஸ்திதியில வர்றச்சே வம்சங்கள், சந்திர வம்சம்னு சொல்றோம், சூரிய வம்சம் சொல்றோம், இப்பேற்பட்ட ராஜாக்கள் எல்லாம் இந்த வம்சத்துல வந்தான் அந்த சொல்றோமே. அப்ப அந்த வம்சங்கள் எல்லாம் சொல்லணும். யார் எந்த ராஜாவுக்கு பிள்ளை, யார் எப்படி எல்லாம் வந்தா, எந்தெந்த இடத்துல யார் யார் பிறந்தார் அப்படின்ற வம்சத்தை சொல்லணும். நாலாவது அதாவது வம்சம் மன்வந்தராணி, மன்வந்தரங்கள் அப்படின்னா இப்படி வச்சுப்போம். யுகத்துடைய கணக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், இதுலயும் வரும், மேல வரும். 1000 சதுர்யுகங்கள் போனா ஒரு அந்த பிரம்மாவுக்கு ஒரு பகல், அதே மாதிரி 1000 சதுர்யுகங்கள் போனா இந்த பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி, இரவு அப்படின்னு பார்த்தோமே. அந்த மாதிரி அந்த பிரம்மாவுக்கு ஒரு 1000 சதுர்யுகங்கள் போறதுன்னா அந்த ஒரு பகல்ல, பிரம்மாவுடைய ஒரு பகல்ல 14 பேர் இங்க ஆண்டு போறாளாம். அந்த 14 பேர் யாருன்னா மனுக்கள் அப்படின்னு பேர். 14 மனுக்கள். அந்த 14 மனுக்கள் ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் அந்த மாதிரி ஆண்டு போறா இந்த இடத்துல. இப்போ 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறுறது அப்படின்ட்டு இல்லையா, அந்த மாதிரி 71 சதுர்யுகங்களுக்கு ஒரு தடவை இந்த மனு மாறுவார். அவர் தான் ராஜா. நமக்கு எல்லாம் இப்போ ராஜா மனு. 71 சதுர்யுகங்கள் நமக்கு போனா அந்த மனு ஒரு தடவை மாறுவார். அந்த மாதிரி 14 மனுக்கள். அப்போ 14 × 71 கிட்டத்தட்ட 1000 வச்சுக்கோங்க. அப்போ 1000 சதுர்யுகங்கள் போனா பிரம்மா ஒரு பகல். அப்ப அந்த 14 மனுக்கள் அப்படி சொன்னானே, ஒரு பிரம்மா ஒரு பகல்ல 14 மனுக்களை பாக்குறாருன்னா அந்த 14 மனுக்கள் தாங்கள் ஆண்ட அந்த காலத்துல எந்த சரித்திரங்களால நடந்தது, அதுக்குதான் மன்வந்தரங்கள் பேர். அந்த காலத்துக்கு மன்வந்தரம்னு பேர். இப்போ நாம இருக்கிற காலம் இருக்கிறதே, இப்போ 2026 அப்படின்றோம். இந்த காலம் இருக்கிறதே இது எப்போ எந்த மாதிரி கணக்கிடுறதுன்னா வைவஸ்வத மனு அப்படின்றவர் இப்போ ஆண்டு இருக்கார். 7வது மனு. இப்போ வைவஸ்வத மனுன்றவர் இப்போ ஆண்டு இருக்கார். ஆனபடியாக இப்போ சொல்றச்சு சங்கல்பம் எல்லாம் சொல்றச்சு நீங்கள் கேட்டிருக்கலாம், வைவஸ்வத மன்வந்தரே கலியுகே அப்படின்ற. அப்போ அந்த மாதிரி மன்வந்தரங்கள் அப்படின்னா அந்த மன்வந்தரங்கள்ல நடந்த சம்பவங்கள், சரித்திரங்கள் எல்லாம் என்னான்றத சொல்லணும். கடைசியில வம்சானு சரித்தம் அப்படின்னு இந்த வம்சத்துக்குள்ள வந்த ராஜா இன்னானுக்கு அப்புறம் இப்பேற்பட்டவன் அப்புறம் இப்பேற்பட்டவன் ஒரு வம்சத்தை சொன்னா போறாது. அவ என்ன பண்ணா, நடுநடுவுல பெருமாள் எப்படியெல்லாம் இங்க வந்து அவதரிச்சார், எந்த இடங்கள்ல அவதரிச்சார், என்ன சேஷ்டிதங்கள்ல பண்ணா, அந்த ராஜாக்கள் என்னென்ன காரியங்கள் பண்ணா, அதனால நமக்கு கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கிறது எல்லாமே சொல்றது. அப்ப இந்த 5 விஷயங்களை சொன்னால்தான் புராணத்துக்கு புராணத்துவம் நிற்கும். சர்கஸ்ச சிருஷ்டி, பிரதிசர்கஸ்ச சம்ஹாரம், வம்ச இந்த ராஜாக்களுடைய வம்சம், மன்வந்தராணிச்ச அந்த மன்வந்தரங்களுக்குள்ள நடந்த சம்பவங்கள், சரித்திரங்கள், ததா வம்ச அனுச்சரித்தம் செய்வா அந்த வம்சத்தினுடைய அனுச்சரணம், அதாவது அனுச்சரித்தம் அப்படின்னா அதுக்குள்ள வரக்கூடிய கதைகள், அந்த சரித்திர பாகங்கள் எல்லாம் சொல்லணும். இது இத்தனை சொன்னா அதுக்குதான் புராணம்னு பேர். அப்போ இதுல சொல்றச்சவே நமக்கு என்ன தெரியும், அநேகமா கதை தான் சொல்ல போறதுன்னு நல்லா தெரியும். ஏன்னா வம்சம் சொல்றது, மன்வந்தரம் சொல்றது, வம்சானுச்சரித்தம் சொல்றது, அத்தனை கதைகள் சொல்றதுன்னு நல்லா தெரியறது இல்லையோ. அந்த வேடிக்கையா சொல்றேன், அநேகமா யாரான நிறைய இந்த வளவளம் பேசிட்டே இருந்தா புராணம் போரும் அப்படின்னு சொல்றா பாருங்க, புராணம் போரும் அப்படின்னு பாருங்க. ஏன்னா அத்தனை விஸ்தாரமா இந்த கதைகளை சொல்றதுன்றபடியால அது தப்பான விஷயம், அப்படி சொல்லக்கூடாதுன்றது ஒரு விஷயம். இருந்தாலும் அந்த வழக்கத்துல வந்தது அந்த காரணம் அப்படின்றத சொல்ல வந்தேன். அவன் இந்த புராணம் அப்படின்னாலே இத்தனை சரித்திரங்களை இத்தனை கதைகள் எல்லாம் சொல்லக்கூடியது. இந்த மத்துமுண்டான புராணங்களை காட்டிலும் இந்த விஷ்ணு புராணத்துக்கு அந்த புராணத்துவன்றது பூர்த்தியா இருக்கிறது அப்படின்னு நம்ம பெரியவா காட்டுறான். அப்போ அந்த சிருஷ்டி பத்தியோ, சம்ஹாரத்தை பத்தியோ, வம்சங்கள் பத்தியோ, வம்சானுச்சரித்தங்கள் பத்தியோ அல்லது மன்வந்தரங்கள் பத்தியோ பறக்க பேசுறது, எத்தனை வேணுமோ அத்தனையும் சொல்றது. நமக்கு எந்த விஷயத்திலையும் விட்டு வைக்கல. அப்பேற்பட்ட பூர்த்தியை கொண்டது இந்த விஷ்ணு புராணம். ஆனபடியாலேயே நம்முடைய எல்லா ஆச்சாரியர்களும் இந்த விஷ்ணு புராணத்தை அவ்வளோ ஆதரிச்சிருக்கா. இதெல்லாம் சரி சுவாமி, நேத்திக்கு 30 நிமிஷம் போச்சு, இன்னைக்கு 15 நிமிஷம் போச்சு, கதையை சொல்றதா இல்லையே, விஷ்ணு புராணம் உட்காந்துருக்கிற ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம பார்க்க போற கிரந்தம் எப்பேற்பட்டதுன்ற அந்த பெருமை நமக்கு நல்ல மனசுல பட்டாதான் அதுல இருக்கிற விஷயத்த ஆசையோட கேட்போம். இல்லைன்னா ஏதோ ஒரு 10 விஷயம் சொல்ற, இல்ல 11வது அப்படின்னு கிளம்பி போயிடுவோம். அப்படி சாதாரணமான கிரந்தமே கிடையாது இது. நம்முடைய அத்தனை ஆச்சாரர்களும் அவ்வளோ ஆதரிச்ச கிரந்தம்ன்றதுக்காக சொல்ல வந்தேன். அப்போ அந்த கிரந்தத்துல விஷ்ணு புராணத்துல நேற்றைய தினம் உபோத்காத்தம் அப்படின்னு பார்த்தோம். அந்த உபோத்காத்தத்துல என்ன பார்த்தோம், மைத்ரேயர் அப்படின்ற சிஷ்யன், அந்த மைத்ரேயன்ற சிஷ்யன் பராசரர் அப்படின்ற தன்னுடைய ஆச்சாரியங்கிட்ட போய் சம்வாதம் பண்றார், அந்த பேசிக்கிறார். அந்த மாதிரி பேசுறதுதான் இந்த விஷ்ணு புராணமா விருந்தி இருக்கிறது அப்படின்றத நேற்று பார்த்தோம். முதல் ஸ்லோகம் அங்க சொல்றது, பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச அப்படின்னு. அந்த மைத்ரேயரானவர் பராசரரை
எப்பேற்பட்ட பராசரர் அப்படின்னா கிருத பௌர்வாணிக கிரியம், தன்னுடைய பூர்வாணிக கிரியைகள் எல்லாம் பண்ணி முடித்தவரான பராசரர். அதாவது கார்த்தால எழுந்த உடனே ஸ்நான சந்தியாவந்தனங்கள், பெருமாள் திருவாராதனங்கள், உபாசனாதி அக்னி காரியங்கள் எல்லாம் பண்ணணுமோ இல்லையோ, அந்த காரியங்கள் எல்லாம் அந்த ரிஷிகள் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படி ஒரு ஆனந்தத்தோட சுகத்தோட உட்கார்ந்து இருக்கிற காலத்துல போய் மைத்ரேயர் விண்ணப்பிக்கிறார். விழுந்து சேவிச்சு அபிவாதனம் பண்ணி தான் விண்ணப்பிக்கிறார். அதைதான் இங்க காட்டுறார். பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் மைத்ரேயா பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச்ச அப்படி. இந்த இடத்துல ஒன்னும் முன்னாடியே விண்ணப்பிச்சுடுறேன். இந்த கிரந்தம் ஸ்லோகம் எங்க தொட்டாலும், எந்த ஸ்லோகம் தொட்டாலும் அங்க அவ்வளோ தத்துவங்கள் அடங்கி இருக்கும். ஆனபடியால இதை தத்துவத்தோட நான் சொல்றேன்னு ஆரம்பிச்சா ஒரு 60 வருஷம் போயிடும் அப்படின்றது இப்போவே தெரிவிச்சுடுறேன். அது அவ்வளோலாம் நமக்கு ஆயுசும் கிடையாது, நமக்கு பொறுமையும் கிடையாது. ஆனபடியால அந்த மாதிரி எல்லாம் பார்க்க போறது இல்லை. இந்த ஸ்லோகங்களுக்கு மேலெழுந்த வாரியா அர்த்தங்களை மட்டும் சொல்லிட்டு போறேன். அங்கங்க ரொம்ப முக்கியமான அர்த்தங்கள் தத்துவங்கள் இருக்கு அப்படின்ற இடத்துல மட்டும் தத்துவங்களை விண்ணப்பிக்கிறேன். மற்றபடி கதையை பார்த்தாலே நமக்கு ஆனந்தமா இருக்கும். அதுலயே நாமளே சிந்திச்சு அதுல என்ன கத்துக்கலாமோ அதை நாம எடுத்து போயிடலாம். இந்த முதல் ஸ்லோகத்துல ரொம்ப ஆச்சரியமான தத்துவம் இருக்குதுன்றத மாதிரியால முதல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அங்க சொல்றச்சே சிஷ்யனுக்கும் ஆச்சாரனுக்கும் இருக்கிற சம்பந்தம் எப்பேற்பட்டது, சிஷ்யன் எப்படி ஆச்சாரன் கிட்ட நடந்துக்கணும்ன்றத ரொம்ப ஆச்சரியமா காட்டுறா இந்த ஸ்லோகத்துல. இன்னைக்கெல்லாம் மாணவர்கள் தங்களுடைய அந்த ஆசிரியர்கள் எல்லாம் பாக்குறச்சே நடந்துக்கிற விதமே வேறையா இருக்கிறது. ஆனா இங்க காட்டுற விதமே வேறையா இருக்கிறது. எப்படி சொல்றது இந்த இடத்துல எப்படி சொல்றது அப்படின்னாக்கா, ஒரு சிஷ்யனுக்கு எப்படி எல்லாம் லட்சணம் இருக்கணும். வேதாந்தாச்சாரியர் இங்க பக்கத்துல தூப்புல் அப்படின்ற திவ்ய தேசம் இருக்கிறது. அந்த தூப்புல் அவதரிச்சவர் வேதாந்தாச்சாரியர். அவர் ஒரு ஸ்லோகத்தில் எழுதி வைக்கிறார் சிஷ்யனுடைய லட்சணம் எப்படி இருக்கணும். பல ஸ்லோகங்கள் உண்டு. அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம் என்ன சொல்றதுன்னா, சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தத்வபோதாபிலாஷி சுஷ்ரூஷுஸ்த்யக்தமானஹ பிரணிபதனபரஹ பிரஷ்னகால பிரதீக்ஷஹ சாந்தஹ தாந்தஹ அனசூயுஹ சரணமுபகதஹ சாஸ்திர விஸ்வாசசாலி சிஷ்யः பிராப்தஹ கிருதவிதபிமதஹ தத்வத சிக்ஷணீயஹ அப்படின்றார் வேதாந்தாச்சாரியர். நிறைய லட்சணங்கள் உண்டு. அந்த லட்சணங்களை பார்த்தா அதுவே தனி உபன்யாசம் போயிடும். இப்போதைக்கு வறுமை மேலுந்த மாதிரி அர்த்தத்தை மட்டும் சொல்றேன். முதல்ல என்னவா இருக்கணும்னா, சத்புத்தி, நல்ல புத்திய படைச்சவனா இருக்கணும். இது சரி இது தப்பு அப்படின்ற விவேகம் பண்ணக்கூடிய புத்திய படைச்சவனா இருக்கணும். சத்புத்தி சாது சேவி, சாதுக்கள் பெரியவர்கள் சாதுக்கள் நல்ல சிஸ்டர்கள் இருந்தா அவர்களை சேவிக்கிறதுல அவனுக்கு ஆசை இருக்கணும். அவன் எல்லாம் இருக்காருன்னா இருக்கிறான், நானும் இருக்கிறேன் அவனும் இருக்கிறான், அதுக்கு என்ன இப்ப நான் அவனை சேவிச்சு என்ன ஆகணும் அப்படின்ற அந்த மனசு இல்லாம அப்பேற்பட்ட பெரியவர்கள் இருக்காருன்னா விழுந்து சேவிச்சு அவர்கிட்ட என்ன கத்துக்கலாம் அப்படின்ற அந்த மனசு இருக்கணும். சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா, தன்னுடைய வாழ்க்கையில ஒழுக்கங்கள் அப்படின்றது அதாவது சுத்தமா இருக்கணும், அந்த ஒழுக்கத்தோட இருக்கணும். சத்புத்தி சாது சேவி சமுச்சித சரிதா தத்துவபோதாபிலாஷி, தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுல பெரிய ஆசை கொண்டு இருக்கணும். தத்துவங்களை தெரிஞ்சுக்கணும் ஆசை இல்லாம இல்ல ஆத்தியாத்மத்துல நான் இதெல்லாம் கத்துக்கிறேன்னா பிரயோஜனமே இல்லாத ஒரு கல்வி அது. அப்போ ஆசை இருந்து ஒரு விஷயத்தை கத்துனாதான் அது நல்ல மனசுல நிக்குமா இல்லையா. அப்ப அந்த ஆசையோட இருக்கணும். தத்துவ போதாபிலாஷி சுஷ்ரூஷு, ஆச்சாரனுக்கு வேண்டிய பணிவிடைகள் எல்லாம் பண்றதுக்கு ஆசை கொண்டவனா இருக்கணும். சுவாமி எப்ப பார்த்தாலும் இந்த ஆச்சாரம் அதை பண்ணு இதை பண்ணுன்னு துணைக்கிறாரு, இதெல்லாம் முடியாது, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது, நான் கிளம்பி போயிடுறேன் அப்படி யாரும் சொல்ல முடியுமா? அப்போ அவன் சிஷ்யனே கிடையாது. அப்போ ஆச்சாரனுக்கு சுஷ்ரூஷ பண்றதுல ரக்தனா இருக்கணும். சுஷ்ரூஷு தியக்தமானஹா, தியக்தமானஹான்னு தன்னுடைய மானத்தை அபிமானத்தை அவன் தியாகம் பண்ணிருக்கணும். அபிமானம்னா நான் தான் பெரியவன்ற அந்த கர்வம், அதை அவன் தியாகம் பண்ணிருக்கணும். அந்த தன்னை காட்டிலும் மற்றவர்கள் உயர்ந்தவர்களா இருக்கிறா, மற்றவர்கள் ஞானத்தாலையும் அந்த அனுபவத்தாலையும் உயர்ந்தவர்கள் இருக்கிறா, அவர்கள் சொன்னதையும் நான் கேட்கணும்ன்ற அந்த பணிவம் எனக்கு வேணும். தியக்தமானஹா சுஷ்ரூஷு தியக்தமானஹா பிரணிபதனபரஹா பிரஷ்னகால பிரதீட்சா, அவன் விழுந்து சேவிக்கிறவனா இருக்கணும். ஆச்சாரனை பார்த்த மாத்திரத்துல சேவிக்கணும். ஆச்சாரங்க வரான்னா இங்கே திரும்பணும் அப்படின்னு இல்லாம, ஆச்சாரங்க இருந்தா ஓடி இருந்த இடத்துலயே தண்டம் சமர்ப்பிச்சு போய் அவனை சேவிக்கணும் அப்படின்னு காட்டுறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஒரு ஒழுக்கத்தை காட்டுறதுங்க. பிரஷ்னகால பிரதீட்சா, இது எல்லாத்துக்கும் மேல ஆச்சாரியன் இருக்கார் அப்படின்னாலேயே கேள்வி மேல கேள்வி. அவனுக்கு மழையா பொழிஞ்சு அவன் ஏண்டா இவனை சிஷ்யனா ஏத்துண்டேன்னு ஆயிடக்கூடாது. அப்போ ஆச்சாரியனுக்கு எப்போ சமயம் இருக்கிறது, எப்போ இவன் ஒழுங்கா நமக்கு பதில் சொல்லுவான் அப்படின்றத எதிர்பார்த்து, அந்த காலத்தை எதிர்பார்த்து சரியான காலத்துல போய் அவனை கேட்கணும்.
பிரஷ்னகால பிரதீட்சா சாந்தா தாந்தா. அவனுடைய புலன்களெல்லாம் அடக்கி இருக்கணும். மனசு, வெளிப்புலன்களான இந்த கண் கை வாய் முதலான இந்த புலன்கள் இதெல்லாவற்றையும் அடக்கி இருக்கணும். சாந்தா தாந்தா அனசூயுகு. மற்றவர்களுடைய உயர்த்திய பார்த்தா இவனுக்கு வயிறு கொதிச்சுன்னு வருது, அதெல்லாம் கூடாது. அது என்னமா எனக்கு இல்லாத அவனுக்கு மட்டும் இருக்கிறது, நான் தானே பெருசா இருக்கணும், நான் தானே நன்னா இருக்கணும், அவனுக்கு இருக்கே எனக்கு இல்லையே, இதெல்லாம் கூடவே. இதுக்குதான் அசூயேன் பேர். குணம் இருக்கிற இடத்துல தோஷத்தை கொள்றான் பாருங்க, அதுக்குதான் அசூயேன் பேர். அந்த அசூயே கூடாது. அனசூயுகு. சரணமுக உபகதா. ஆச்சாரியனே எல்லாம்னு சரணம் அடையணும். நான் இந்த ஆச்சாரன்னு கேட்கிறேன், இவர் தெரியாவிட்டா போனா போறது, நான் மத்தவனை கேட்டுக்கிறேன், இவன் சொல்லலன்னா மத்தவனை கேட்டுக்கிறேன், நான் வேற கூகுள் இருக்கு நான் தேடிக்கிறேன், இதெல்லாம் கூடவே கூடாது. ஒரு ஆச்சாரனை சரணம் அடைகிறேன்னா சர்வதா சரணம் அடையணும். அந்த ஆச்சாரியன் எப்போ உபதேசம் பண்றானோ அப்போ பெறணும். இது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியமான சரித்திரங்கள் எல்லாம் உண்டு நம்முடைய ஆச்சார சம்பிரதாயத்துல இருந்தா. அது அப்புறம் பார்க்கலாம், எப்போ அவகாசம் கிடைக்கிறதோ அப்பப்போ பார்க்கலாம். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஒழுக்கத்தோட இருக்கணும். சரணம் உபகதா. சாஸ்திர விஸ்வாசசாலி. சாஸ்திரம் உனத்தை சொல்றதுன்னா அதுல பரிபூர்ணமான விசுவாசத்தோட இருக்கணும். சாமி சாஸ்திரம் ஏதோ சொல்றது என்னால பண்ண முடியுமா, பிராக்டிக்கலா இருக்கா இன்னைக்கு வாழ்க்கைக்குன்னு கேட்க ஆரம்பிச்சுட்டோம் இன்னைக்கு. அப்படியெல்லாம் கிடையாது. சாஸ்திரம் சொல்றதுன்னா அப்படிதான் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சாஸ்திர விஸ்வாசசாலி. இந்த மாதிரியான சிஷ்ய பிராப்தா. இப்பேற்பட்ட சிஷ்யன் வந்தால் கிருத்தவித்து அபிமதா. அவன் கிருத்தவித்தா இருக்கணும். கிருத்தவித்தனா கிருத்தஜன், செய் நன்றி மறக்காதவனா இருக்கணும் அந்த சிஷ்யன். ஆச்சார உபதேசம் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷம், இந்த உபதேசம் கிடைக்கட்டும் காத்துட்டு இருந்தேன், நீயாச்சும் பாடாச்சும் கிளம்பி போறவனா இருந்தா அவன் சிஷ்யனே இல்லை. கிருத்தவித்து, அந்த ஆச்சாரியன் செய்த உபகாரம் ஆனவது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது இருத்தலினி ஏதறியோம் யாம்ன்றார் மணவாள மாமனிகள். அப்ப ஆச்சாரம் பண்ண அந்த உபகாரம் இருக்கிறதே, நமக்கு தெரியாத விஷயத்தை நமக்கு தெரிவித்தாரே, அந்த ஒரு உபகாரத்தை நான் வாழ்க்கையிலே மறக்க கூடாதுன்னு இருக்கிறவன் தான் சிஷ்யனா இருக்கிறான். கிருத்தவித்து அபிமதா. ஆச்சாரனுக்கு மிகவும் பிரீத்திக்கு பாத்திரனாவன். அந்த ஆச்சாரியன் இவன் என்னுடையவன் நம் பயல் அப்படின்னு அவன் அபிமானிக்கணும், ஆதரிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிஷ்யன் நடந்துக்கணும். அப்பேற்பட்ட சிஷ்யா பிராப்தா கிருத்தவித் அபிமதா தத்வத சிக்ஷணீயா. அப்பேற்பட்ட இத்தனை லட்சணங்களோட கூடிய ஒரு சிஷ்யன் கிடைச்சால் தத்வதா உண்மையாகவே அவனுக்கு வித்யை எல்லாம் கல்வி எல்லாம் கொடுத்துட வேண்டியது, ஞானத்தெல்லாம் அவனுக்கு தானம் பண்ண வேண்டியது அப்படின்னு காட்டுறான். இல்லை எத்தனை விஷயங்கள் நம்மகிட்ட இருக்கிறது அப்படின்றத முதல்ல பார்த்துக்கணும். இதெல்லாம் மற்றவள்கிட்ட இதெல்லாம் இல்லையே சுவாமி அப்படி சொல்றதுக்கு இல்லை இந்த ஸ்லோகம். நாம இதுல எத்தனை வளர்த்துக்கலாம் அப்படி சொல்றதுக்கு இந்த ஸ்லோகம் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். எதுக்காக இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, சிஷ்யனுக்கு வேண்டிய லட்சணங்கள் எல்லாம் இதுல காட்டுறதே. மைத்ரேயருக்கு ஒன்னு விடாம அத்தனை விஷயங்களும் பொருந்தி இருந்தது இல்லை. அப்பேற்பட்ட மைத்ரேயர், அத்தனை சிஷ்ய லட்சணங்களோட கூடின மைத்ரேயர். இவர் இப்படின்னா ஆச்சாரியன் எப்படி இருக்கணும்? ஆச்சாரன் கண்டபடிக்கு இருந்துள்ளாமன்னா இல்ல, அவர் ஆனா ஞானத்துல மிக சிறந்தவரா இருக்கணும். தான் எப்படி சொல்றாரோ, சிஷ்யனுக்கு எதை சொல்றாரோ அதையே பின்பற்றவரா இருக்கணும். அப்பேற்பட்டவன் தான் ஆச்சாரியன். ஆச்சினோதி சாஸ்திரார்த்தானு ஆச்சாரே ஸ்தாபயத்யபி ஸ்வயம் ஆச்சரத்தே அப்படின்னு 3 விஷயங்கள். இந்த 3 விஷயங்கள் இருக்கிறபடி அளவனுக்கு ஆச்சாரியன்னு பேர். தஸ்மாத் ஆச்சாரிய உச்சத்தையும் காட்டுறான். என்ன 3 விஷயங்கள்னா, சாஸ்திரங்கள்ல நமக்கு எது உச்சிதமோ, நமக்கு எது ஹிதத்தை பண்றதோ அதை பார்த்து நமக்கு எடுத்து கொடுக்கணும். ஆழ்வார் சொல்றார், புல்லு பிள்ளை கிரை தேடும் புள்ளம்பூதம் கூடிதானே. புள்ளம்பூதங்குடின்ற திவ்ய தேசம். அங்கே அந்த மாதிரி வயல் வழியா அந்த ஜலங்கள் எல்லாம் போண்டே இருக்கிறச்சே, அங்க ஒரு பெரிய புல் அங்க நிக்கிறது, ஒரு கொக்கு நிக்கிறது. அந்த கொக்கு பார்த்துட்டே இருக்கிறது, எந்த மீனை பிடிக்கலாம் பாக்குறது. பெரிய பெரிய மீன் எல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சு விளையாடுறது. ஆனா இந்த கொக்குக்கு அதை பத்தி கவலையே இல்லை. பார்த்தவா சொன்னா இதுதான் மக்கா இருக்கிறது, கொக்கா இல்லை இது மக்கா இருக்கிறது. ஏன்னா அவ்வளோ மீன் அங்க இருக்கிறது, அதை ஒன்னும் பிடிக்க மாட்டேன்றது. இதெல்லாம் என்னத்துக்கு இது அர்த்தம் இல்லாத கொக்கா இருக்கிறது அப்படின்னா, அந்த கொக்கு பார்த்தது இந்த மீன் நான் சாப்பிட்றதுக்கு இல்லை, போய் என்னுடைய பிள்ளை இருக்கிறதோ இல்லையோ, என்னுடைய சின்ன அந்த குஞ்சு இருக்கிறதோ இல்லையோ, அதுக்கு கொடுக்கறதுக்காக நான் மீன் கொடுக்கணும். அதுக்காக இத்தனை பெரிய மீனை கொண்டு போய் அந்த கொக்கு அந்த பிள்ளை வாயில வைக்க முடியுமா? அதனுடைய வாய்க்கு எது சேருமோ சின்ன மீனை பார்த்து அதை பிடிக்குமா? அந்த மாதிரி. அது ஏன் இதை சொன்ன ஆழ்வார் இதெல்லாம் சொல்லலாமா சுவாமி? பாசுரத்துல இந்த கொக்கு மீன் பிடிக்கிறது இப்படிதான் பாடலாமான்னா, நம்ம ஆச்சாரம் காட்டினா ஏதோ புல்லு பிள்ளை கீரை தேடும்னா கொக்கு மீனை பிடிக்கிற கதை இல்லை இது. ஆச்சாரியர்கள் சிஷ்யர்களுக்கு எது ஹிதமோ எது உச்சிதமோ அதை எடுத்து காட்டுறா சாஸ்திரத்துல ஒரு 1000 விஷயம் இருக்குன்றபடியால இந்த 1000 நம்ம தலையில ஏத்த மாட்டான். நமக்கு எது ஹிதமோ அதை மட்டும்தான் எடுத்து சொல்றான் நம்முடைய ஆச்சாரியர்கள்.
அதனாலே அவருடைய கை பாருங்க இப்படி இருக்கும், உபதேச முத்திரன்னுவா. இது ஏன் இப்படி இருக்கும்னா பல காரணங்கள் உண்டு. அதுல இது ஒரு காரணம். அந்த மொத்த சாஸ்திரத்துல எது நமக்கு பொருந்துமோ அதை மட்டும் எடுத்து எடுத்து கொடுக்குறாளா, அந்த கொடுக்குற முத்திரையா இருக்கிறது உபதேச முத்திரை அப்படின்னு காட்டுறா. அப்போ அந்த மாதிரியா இருக்கிறா அந்த ஆச்சாரியன். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான்னு தேடி தேடி நமக்கு எது வேண்டுமோ, நமக்கு எது ஹிதத்தை நன்மையை பண்ணுமோ அதை மட்டும்தான் கொடுப்பார். ஆச்சினோதிகி சாஸ்திரார்த்தான். சரி கொடுத்தாரே, உன் பாடு மகனே, உன் சமத்து, இதை கொடுத்தாச்சு, இனிமே உன் பாடு, நீ எப்படி வேணா இருந்தா இரு, இல்லன்னா பாலா போ அப்படின்னு இருந்துருவாரனா? கிடையாது. ஆச்சாரே ஸ்தாபயத்யபி, அவர் சொன்னபடிக்கு ஒருத்தனை நிறுத்துவர். அவன் தப்பின இடத்துல அவனை சிக்ஷித்து அவனை நிறுத்துவர். அவனுக்கு வேண்டிய தண்டனங்கள் எல்லாம் கொடுத்து அவனை அந்த ஆச்சாரத்துல நிறுத்துவர். அப்பேற்பட்டவன் தான் ஆச்சாரியன். ஒருத்தர் சொன்னார், என்ன ஆச்சாரன் அப்படிதான் இருக்கார் சுவாமி, என்ன நான் எங்கெல்லாம் தவறுறேனோ அங்கெல்லாம் என்னை பார்த்து பார்த்து திருத்துவர். ஆனா ஒன்னே ஒண்ணும், எனக்கு சொல்றது ஒண்ணு அவர் பண்றது ஒண்ணு அப்படின்ட்டான். அப்போ அங்க ஆச்சாரியத்துவம் கிடையாது. அங்க ஆச்சாரியத்துவம் எங்க இருக்குதுன்னா ஸ்வயம் ஆச்சாரத்தே. முதல்ல அவனுக்கு உபதேசம் பண்றது பெருசு இல்ல, தானே அந்த முறையில நிர்ணயிக்கணும், அந்த 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 நடைமுறையில தான் நின்னிருக்கணும். அப்பேற்பட்ட விஷயத்த மற்றவனுக்கும் எடுத்து சொல்லி அது அவளுக்கும் ஹிதமா இருக்கிறத சொன்னால் அப்பேற்பட்டவனுக்கு தான் ஆச்சாரியன்னு பேரு. இங்க பராசரருக்கு அந்த ஆச்சாரத்தை பூர்த்தியும் உண்டு, மைத்ரேயருக்கு சிஷ்யத்துவ பூர்த்தியும் உண்டு. பராசரஹான்னா என்ன அர்த்தம்? பரர்கள் அப்படின்னா விரோதிகள்னு அர்த்தம். அந்த விரோதிகள் எல்லாம் ஹிம்சிக்கிறாரா சுவாமி. நன்னாச்சே, விரோதி ஹிம்சை, அஹிம்சை தான் பரம தர்மம்னு எல்லாம் சொல்றது. இவர் ஹிம்சை பண்றது, இவர் ஆச்சாரம் கொள்ளலாமான்னா ஹிம்சைன்னு அப்படி இல்ல. இந்த பௌத்தர்கள் ஜெயினர்கள்னு வேதத்துக்கு விருத்தமா பேசுறவா எத்தனை பேர் இருக்காளோ அத்தனை பேருடைய வாதத்தையும் தன்னுடைய வாதத்தால கண்டனம் பண்ணக்கூடியவர் பராசரர். பரர்களை, விரோதிகளை, அதாவது பாஹ்ய குதிருஷ்டிகள்னு சொல்லுவா, அந்த குதிருஷ்டிகள் எல்லாம் ஹிம்சை பண்றவர் அப்படின்னா அவருடைய வாதத்தை எல்லாம் கண்டனம் பண்ணக்கூடியவர். அவருக்கு தான் பராசரர்னு பேர். மைத்ரேயர் இந்த சிஷ்யனா இருக்கிறார், பராசரர் ஆச்சாரனா இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பராசரர் இடத்துல ஒரு இப்பதான் சொன்னேன் அந்த சிஷ்ய லட்சணங்கள்ல பிரஷ்னகால பிரதீட்சா அப்படின்னு. அந்த பராசரர் எப்போ ஓய்வோட உட்காந்துருப்பார், எப்போ நம்ம போய் கேட்கலாம், அவருடைய அனுஷ்டானத்துக்கு நடுவுல எல்லாம் போய் கேட்கக்கூடாது, அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப எப்போ போய் கேட்கலாம் பார்த்தவர், அவர் ஆன்மீகங்கள் எல்லாம் முடிச்சுட்டு பூர்வாணிக கிரியங்கள் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருக்கிறச்சே, சாந்தியோட உட்கார்ந்து இருக்கிறச்சே தான் போய் இந்த வார்த்தையை கேட்டார். அதுதான் காட்டுறது அந்த ஸ்லோகமானது. பராசரம் முனிவரம் கிருத பௌர்வாணிக கிரியம் மைத்ரேய பரிபப்ரச்ச பிரணிபத்திய அபிவாத்தியச. கண்ணன் பகவத்கீதையில எப்படி சொல்றானோ நேர புராணத்துல இப்படியே காட்டுறான். அவன் சொல்றா, தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் யான்னஸ் தத்துவதர்சன. அர்ஜுனா, நான் ஏதோ உன் தேர்தட்டுல உன் காலடியில உட்காந்து உனக்கு ஆச்சாரம்னா இதெல்லாம் இந்த பகவத்கீதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் மற்ற இடங்கள்ல ஆச்சாரம் இந்த மாதிரி இருக்கா, என் கால் கீழே நான் ஆச்சாரம் எல்லாம் பாத்துறாதே, அந்த மாதிரி இருக்கவே மாட்டேன் இந்த ஜெகத்துல. என்னை எப்படி கேட்கணும்னா அந்த ஆச்சாரியர்கள் கிட்ட, அந்த ஞானிகள் கிட்ட போய் விழுந்து சேவி. முதல்ல உன் கர்வத்தை ஒரு பக்கத்துல வை, அவளை விழுந்து சேவி. தத்வித்தி பிரணிபாத்தேன. பிரணிபாத்தம் அப்படின்னா நல்லா சேவிக்கணும், தண்டவத்து பிரணாமம் பண்ணணும். ஒரு பெரிய கோல் இங்க வச்சுக்கிறோம், அதை அப்படி கை எடுத்து விட்டுட்டா அது விழுன்றது தெரியும். எந்த திக்குல விழுன்னு தெரியுமா? அது விழுறச்சே, ஓ இது தெற்க திக்கா இருக்கிறது, நான் இங்க நமஸ்காரம் பண்ணக்கூடாது, இது வடக்கு இருக்கு, இங்க பண்ணக்கூடாது, இதுதான் கிழக்கு, இப்படிதான் நமஸ்காரம் பண்ணணும், எங்கேயானோ சொல்லுமா அந்த தண்டம்? அப்படி இல்லாம அந்த ஆச்சாரனை பார்த்த மாத்திரத்துல தண்டவத்து பிரணமேத்து அப்படின்னு எங்க விழுறோம், அது அங்க அழுகு இருக்கா இல்லையா, இது இந்த திக்கா இல்லையா, இப்பேற்பட்டவ இருக்கா இல்லையா, எதுவுமே அதை மனசுல ஏத்துக்காம இங்க விழுந்து சேவிக்கிறதுன்னு இருக்கிறத அந்த மாதிரி இருக்கணும் ஒரு சிஷ்யன். அதை காட்டுறது தத்வித்தி பிரணிபாத்தேனா பரிப்பிரஷ்னேனா. ஒரு விஷயத்த என்னது அப்படின்னு மட்டும் கேட்காம அந்த விஷயத்துக்கு இருக்கிற பல ஆயாமங்கள், பல முகங்கள்ல அந்த விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படு அப்படின்னு கேட்கிறா. பரிப்பிரஷ்னம் அப்படின்னு பேரதுக்கு பரிப்பிரஷ்னேன சேவையா, அந்த ஆச்சாரனுக்கு நல்லா சேவைய பண்ணி பணிவீடுகள் எல்லாம் பண்ணி அவனிடத்துல அந்த அர்த்தத்தை பெறுவாய் அப்படின்னு காட்டுறானே கண்ணன். அது நேரம் அப்படியே காட்டுறா. பரிபப்ரச்சா, பரிப்பிரஷ்னம் பண்ணுன்னு கேட்டாரா. பரிபப்ரச்சானா பரிப்பிரஷ்னம் பண்ணார். என்ன பிரச்சனை பண்ணார் மேல நாம பார்க்க போறோம். எப்படி எல்லாம் கேட்கிறோம், ஒரே விஷயத்தை எப்படி எல்லாம் கேட்க போறான்னு பாக்குறோம். பரிபப்ரச்ச பிரணிபத்தியா, நல்லா விழுந்து சேவிச்சு அபிவாத்தியச்சா, அபிவாதனம் பண்றதுன்னா இவர் கேட்கிற முறையில அவரே ஆசீர்வாதம் பண்ற முறையில, மங்களாசாசனம் பண்ற முறையில அவரே சொல்லணுமா, இந்த மாதிரி கேட்டீர மைத்திரேயரே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணுமா அபிவாத்தியச்சா அப்படின்னு. இந்த மாதிரி முறையாக ஒரு சிஷ்யன் ஒரு ஆச்சாரன் அணுகி தான் கேட்ட கேள்வி அப்படின்றதான் முதல் ஸ்லோகமா இருக்கிறது. நேத்திக்கும் இதுதான் நின்னுது, இன்னைக்கும் இதுதான் நின்னுது. ஆனா அவ்வளவு ஆச்சரியமான தத்துவங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம். அது மேல
பரிபப்ரச்சாரியரை என்ன கேட்டார்ன்றது நாளைய தினம் பார்க்க பிராப்தம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.